தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மை அறியும் குழு அகில இந்திய தலைமையால் நியமிக்கப்பட்டு 2026 தேர்தலுக்கான வெற்றி வாய்ப்பு இழந்தது பற்றி ஒரு விசாரணை குழு, உண்மை அறியும் குழு நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள் விசாரணை முடிந்துவிட்டது. இன்று ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நிர்வாகிகள், வேட்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கண்டினியூ பண்ணுமா? ஆக இந்த விசாரணை உண்மை அறியும் குழு தொடர்ந்து தமிழ்நாடு முழுதும் உள்ள 28 தொகுதி அது சார்ந்த மாவட்டங்களில் உள்ளவர்களை அழைத்து விசாரணை செய்யும் துவங்கி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னபடி சென்னை மாவட்டங்கள் முடிந்துவிட்டது. இரண்டாவதாக இன்று ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கான அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 15ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் விசாரணை நடைபெற இருக்கிறது. இந்த விசாரணையில் வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தது ஏன், அதற்கான காரணங்கள், உள்கட்சியினுடைய பூசல்கள், பிரச்சனைகள் ஏதும் உள்ளதா என்பதை கண்டறிந்து எதிர்காலத்தில் இது போன்ற நிலை வராமலும் தவறு செய்தவர்கள் பற்றிய நடவடிக்கைகளை நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு அனுப்ப உள்ளோம். அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். அதுபோன்று காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு கூட்டணியில என்ன பிரச்சனை இருந்தது என்பதையும் விசாரிக்கிறோம். நிச்சயமாக இந்த விசாரணை குழு இன்னும் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பிற மாவட்டங்களிலும், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் எதிர்காலத்திலே அடுத்தடுத்த தேதிகள் அவர்களுக்கு அறிவிக்கப்படும். அந்த அறிவிக்கும் தேதியிலே மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், வேட்பாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அதே போன்று முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் பாராளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நேரமும் விரைவில் அறிவிக்கப்படும். அந்த நாள்களிலே அவர்கள் வரலாம். அதிலே சிலருக்கு வர இயலாமல் போனால் மற்றொரு நாள்களிலே அவர்கள் எழுத்துப்பூர்வமான கம்ப்ளைண்டை அவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த எழுத்துப்பூர்வமான அந்த கம்ப்ளைண்டுகள் கான்பிடென்ஷியலாக, ரகசியமாக வைக்கப்பட்டு அது அகில இந்திய தலைமைக்கு அனுப்பப்படும். அகில இந்திய தலைமை அது பற்றிய முடிவு செய்யும். இந்த அறிவிப்புக்காகத்தான் இந்த பிரஸ் மீட்.